தலைமை தாங்குகின்ற நகராட்சி மன்ற தவிசாளர் திரு தேவசகாயம் பிள்ளை அவர்களே, இந்த மண்டபத்தை திறந்து வைத்த மாண்புமிகு வடமாகாண முதலமைச்சர் நீதியரசர் விக்னேஸ்வரன் ஐயா அவர்களே, யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளருமாகிய அண்ணன் மாவை சீனவராஜா அவர்களே, என்னுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர்களே, வடமாகாண கல்வி அமைச்சரே, சாவகச்சேரி மாவட்ட நீதிபதி அவர்களே, மற்றைய மாகாண சபை உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்ற தவிசாளர்கள், உறுப்பினர்கள், அரசாங்க உத்தியோகத்தர்கள், இந்த நிகழ்வுக்கு வருகை வந்திருக்கிற பெருந்தகைகள் உங்கள் அனைவருக்கும் முதலுடைய என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு 17-18 வருடங்களுக்கு முன்னதாக இந்த பிரதேசம் அப்படியான அழிவுக்கு உட்படுத்தப்பட்டது என்பதை எனக்கு முன்னர் பேசிய ஒருவர் நினைவுபடுத்தினார்கள். அந்த நாட்களிலே இந்த இடத்தை வந்து பார்வையிட்ட ஞாபகம் எனக்கு இருக்கின்றது. பாலான ஒரு பிரதேசத்தை போல இடிந்த கட்டிடங்களோடு பல காலமாக குறைந்தது 8-9 வருடங்களுக்கு மேலாக அப்படியான ஒரு சூழ்நிலை பலரும் வந்து பார்வையிட்டு செல்லுகிற ஒரு நகரமாக சாவகச்சேரி இருந்தது உங்கள் அனைவருக்கும் ஞாபகத்தில் இருக்கும். விளவிள எழுவோம் என்பது போரிலே துப்பாக்கி ஏந்துகிறவர்கள் சொல்லுகிற வாசகம் மட்டுமல்ல, அது ஒரு மக்களும் தங்களுடைய கோட்பாடாக கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு சாவகச்சேரி மண் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. இன்றைய நாளிலே இந்த பணிவிழா, இந்த பொன்விழா கட்டடத்தை திறந்து வைத்து இந்த நகரத்துக்கு இன்னும் மெருகூட்டுகின்ற இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் அதனை திரும்பவும் எங்களுக்கு ஞாபகமாக அழிவுக்குள்ளாலே சென்றாலும் திரும்பவும் நாங்கள் துளிர்த்து எழுவோம். அதன் அடையாளம், அதன் ஒரு அடையாளமாக இன்றைக்கு இந்த கட்டட திறப்பு விழா அமைந்திருக்கிறது. ஆகையினாலே அந்த நம்பிக்கையை எங்கள் மக்களுக்கு ஊட்டுகின்ற இந்த செயலுக்காக விசேஷமாக சாவகச்சேரி நகராட்சி மன்றத்துக்கும் அதன் தவிசாளருக்கும் உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.